السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. وقال النبي صلى الله عليه وسلم: أيها الناس إن دماءكم وأموالكم وأعراضكم حرام عليكم كحرمة يومكم هذا وشهركم هذا وبلدكم هذا، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, சங்கை மிகுந்த பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கருணையினால் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடரில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் பலவிதமான கருத்துக்கள் இங்கே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். இன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் பெருவிழாவில் அவர்களுடைய இறுதி பேருரை ஹஜ்ஜத்துல் விதாஅனுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பேருரை, அது சம்பந்தமான சில கருத்துக்கள் இங்கே எடுத்து வைக்கப்பட வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் போதிக்கப்பட்ட போதனைகளுடைய சுருக்கம், சாராம்சம் ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய குத்துபாவிலே, பிரசங்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டினார்கள். அது ஈடு இணையற்ற ஒரு பிரசங்கம் என்று சொல்ல வேண்டும். உலகத்திலே அது போன்ற கருத்து செறிவுள்ள சட்டங்களும் கருத்துக்களும் தத்துவங்களும் அடங்கிய ஒரு பேருரை இதுவரை யாரும் நிகழ்த்தியதில்லை என்று சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது போதிக்கப்பட்டிருந்தாலும் 1000 பிரசங்கங்களுக்கு அது சமம், 1000 தர்சுகளுக்கு, பாடங்களுக்கு அது சமம், பல்லாயிரக்கணக்கான ஹதீஸுகளுக்கு அது சமம். அதை ஒரு நடமாடும் யூனிவர்சிட்டி என்று அதை சொல்லலாம், நடமாடும் அரபிக் கல்லூரி என்று அதை சொல்லலாம், நடமாடும் மதரசா என்று அதை சொல்லலாம். ஐநா சபையிலே இயற்றப்பட்டிருக்கின்ற உலக அமைப்பு, உலக நாடுகள் அனைத்துக்கும் சேர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையிலே மனித சமுதாயத்திற்காக வேண்டி இயற்றப்பட்ட சட்டங்களுடைய ஏறத்தாழ 32 அசல் விதிகளை விட பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னுள் அடக்கி இருக்கக்கூடிய 40 விதிகள் அடங்கிய ஒரு பேருரை தான் ஹஜ்ஜத்துல் விதானுடைய பேருரை. ஐக்கிய நாடுகள் சபைகள் கூட அது மனிதனால் இயற்றப்பட்ட சட்டங்கள், விதிகள்,
அதிலே பல்வேறு கோளாறுகள் இருந்தன, அது திருத்தப்பட்டிருக்கின்றன என்பது வரலாற்று உண்மை. ஆனால் அல்லாஹ்வுடைய வஹீயினுடைய வார்த்தைகளை எண்பித்து காட்டிய எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பேருரை அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அவைகள். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் திறந்தாலே அது வஹீயினுடைய வார்த்தைகள். குர்ஆன் சொல்லுகின்ற வார்த்தை இது, வசனம் இது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவின் வழியாக அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் சொல்லித்தந்த சட்டங்கள் இவைகள், அல்லாஹ் சொல்லித்தந்த சித்தாந்தங்கள் இவைகள், அல்லாஹ் சொல்லித்தந்த தத்துவங்கள் இவைகள். உலகத்திலே இந்த பேருரைக்கு நிகராக இதுவரை எந்த தலைவனும் எந்த கொம்பனும் ஒரு பேருரையை நிகழ்த்தியது கிடையாது. எனவே அதற்கென்று ஒரு தனி மரியாதை மகத்துவம் இருக்கிறது. அதிலே ஒரே ஒரு துண்டு, ஒரே ஒரு சென்டென்ஸை எடுத்து பல நாட்கள் பேச முடியும், பல நூறு ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து பேச முடியும். சுருக்கமாகத்தான் இருக்கும். அத்தைனு மக்லியுன், கடன் வாங்கினால் அது திருப்பி கொடுக்கப்பட வேண்டியவை என்ற கருத்து அதற்குள்ளே பல நூறு ஹதீஸ்கள் வந்துவிடும். அல்-ஆரியத்து முஅத்தாத்துன், வார்த்தை சிறியதுதான். இரவல் பொருளை வாங்கினால் அதை திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு என்ற சின்ன வார்த்தை, அதற்கு பல்வேறு ஹதீஸ்கள், நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் விளக்கமாக வழங்கப்படுகின்றன. இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தால் விரித்து கொண்டே போகலாம். அதை சொல்ல போனால் பல கிரந்தங்களில் அடக்க முடியும். குறிப்பிட்ட நேரத்தில் பேசப்பட்ட பேச்சு ஒரு பேருரை என்று நாம் சொன்னாலும் கூட அது பல ஆயிரக்கணக்கான பேருரைகளுக்கு சமம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்திற்கு உள்ளாக தொட்டு தொட்டு சொல்லலாமே தவிர அதை எடுத்து விரித்து பேசுவதற்கான அவகாசம் இல்லை. பல நாட்கள் பேசப்பட வேண்டிய ஒரு பேருரை தான் அது. அதிலே முக்கியமான ஒன்று இரண்டு விஷயங்கள். மனித உயிர்கள் மதிக்கப்பட வேண்டும், மனித உரிமைகள் முறையாக வழங்கப்பட வேண்டும், மனிதனுக்கான சுதந்திரங்கள் முறையாக வழங்கப்பட வேண்டும், பெண்களின் உரிமைகளில் சமூகம் கவனம் செலுத்த வேண்டும், மத சுதந்திரம் என்ற பெயராலே அக்கிரமங்கள் அழிச்சாட்டியங்களுக்கு வித்திடாமல் மனிதாபிமானத்தை போதிக்கின்ற அளவுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் விதிகள். சிலதிலே நம்முடைய இஸ்லாம் ஒத்து வரும், சிலதிலே இஸ்லாம் வேறுபட்டு போகும். உதாரணமாக ஐநா சபையினுடைய முதல் தீர்மானம் என்ன தெரியுமா? எல்லா மனிதர்களும் சமம், நல்லவன் கெட்டவன் என்ற பாகுபாடு சமூகத்தில் இருக்கக்கூடாது, எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உரிமைகளுமே இருக்கின்றன. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் முறையாக நிக்காஹ் செய்தவனாக இருந்தாலும் சரி, முறைகேடாக ஸினா செய்தவனாக இருந்தாலும் சரி, மனிதன் என்று வந்துவிட்டால் அவன் எல்லா உரிமைகளுக்கும் உடையவன், தகுதி பெற்றவன். அவனுடைய உரிமைகளில் கை வைக்கக்கூடாது என்கிறது ஐநா சபையினுடைய முதல் தீர்மானம். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? எல்லா மனிதர்களுக்கும் உரிமைகள் உண்டு, ஆனால் சமூக அந்தஸ்தில் எல்லோருமே சம உரிமை பெற்றவர்கள் அல்ல.
மனிதர்களை ஜாதி வாரியாக பிரிக்காவிட்டாலும் கூட, மொழி வாரியாக, குலம் கோத்திரம் வாரியாக, மத ரீதியாக பிரிக்காவிட்டாலும் கூட, மனிதம் என்பதை, மனிதாபிமானத்தை அடிப்படையாக கொண்டு ஆதரிக்கின்ற இஸ்லாம் மனிதனை ரெண்டு ஜாதியாக பிரிக்கிறது. ஜாதி அல்லாது 2 கூறாக பிரிக்கிறது. பர்ருன் தகியுன் கரீமுன் இலல்லாஹ் வஃபாஜிருன் ஷகியுன் ஹய்யினுன் அலல்லாஹ். நல்லவன் கெட்டவன். நல்லவன் அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் உள்ளவன். வஃபாஜிருன் ஷகியுன் கெட்டவன், மூதேவியாக இருக்கின்றவன், துர்பாக்கியன், அல்லாஹ்விடத்திலே கேவலமானவன். இப்படி 2 தான். இந்த 2க்குள்ளே உலகம் அனைத்தும் அடங்கும். மொழி வாரியாக, ஜாதி வாரியாக, இனவாரியாக, மொழி வாரியாக, குலம் கோத்திரம் வாரியாக மனிதன் பிரிக்கப்படவில்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் சமந்தான். மனிதர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், மனித உயிர்கள் மதிக்கப்பட வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், யூத பெண்ணுடைய ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள் என்று நாம் கேட்டிருக்கிறோம். சஹாபாக்கள் சொன்னார்களே, யா ரசூலல்லாஹ், இது யஹூதி பெண்ணுடைய ஜனாசா என்று சொன்னபோது, அலைஸத் நஃப்ஸன், யாராக இருந்தால் என்ன, அதுவும் ஒரு ஆன்மா தானே, மனித உயிர் தானே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதிலிருந்து, முஸ்லிமாக இருந்தால் என்ன, முஸ்லிம் அல்லாதவனாக இருந்தால் என்ன, முஸ்லிம்களுடைய கடுமையான எதிரியாக இருக்கக்கூடிய யூதர்களாக இருந்தால் என்ன, அவனும் ஒரு மனித உயிர்தானே என்று மதித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித உயிர்கள் மதிக்கப்பட வேண்டியவைகள். தாயிஃப் நகரத்தினுடைய முற்றுகையிடப்பட்டு இஸ்லாத்துக்கு வெற்றியா தோல்வியா என்கிற கேள்வி இருந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லோரும் இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வேட்கையோடு இருந்த நேரத்தில், சொல்லப்போனால் வெறி பிடித்திருந்தார்கள் சில சஹாபிகள். கோட்டைக்குள்ளே எதிரிகள் இருக்கிறார்கள், தாயிஃப் கோட்டைக்குள்ளே. அங்கிருந்து ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் சப்தத்தை கேட்டுத்தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெற்றியும் வேண்டாம் தோல்வியும் வேண்டாம், கூட்டத்தை, படையை அகற்றுங்கள், முற்றுகையை அகற்றுங்கள். ஏனென்றால் ஒரு குழந்தை அழுகிறது, காஃபிர்களுடைய குழந்தைதான். முஸ்லிமுடைய குழந்தையாக இருந்தால் என்ன, காஃபிருடைய குழந்தையாக இருந்தால் என்ன, அது ஒரு உயிர் என்ற காரணத்தினாலே முற்றுகையை அகற்றுங்கள் என்று சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித உயிர்கள் மதிக்கப்பட்டன. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்லுகிறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். உங்களிடத்திலே சங்கையானவர்கள், அல்லாஹ்விடத்திலே சங்கையானவர்கள் யார் என்றால் அத்காக்கும், உங்களிலே அல்லாஹ்வை பயந்த நல்லடியார்கள். அவர்களுக்குத்தான் மரியாதை, அவர்களுக்குத்தான் கண்ணியம். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் நல்லவனையும் கெட்டவனையும் பிரிக்கிறது. தக்வாவின் அடிப்படையில் மட்டும்தான் பிரிக்கிறது. மத அடிப்படையிலேயோ, குலம் கோத்திரம் என்ற அடிப்படையிலேயோ, நிற அடிப்படையிலேயோ, சாதியின் அடிப்படையிலேயோ, இன மன மொழி வேறுபாடுகளையோ இஸ்லாம் கவனிப்பதே கிடையாது. தக்வாவை மட்டுமே மையமாக கொண்டு இஸ்லாம் கணிக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஐநா சபையினுடைய தீர்மானம் எல்லா மனிதர்களும் சமம் என்று இருந்தாலும் கூட நல்லவன் கெட்டவன் என்ற பாகுபாட்டை அது விட்டுவிட்டது. ஆனால் அது உண்டு என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான், ரசூல் சொல்லுகிறார்கள். ஏன்னா நீங்கள் தான், யாராவது மனிதன் ஏற்றுக்குவானா?
மனுஷனாக பிறந்தவன் ஜினாவில் பிறந்ததும் ஜிமாவில் பிறந்ததும் நிக்காவில் பிறந்ததும் அல்லாதது ரெண்டும் ஒன்றுன்னு எவனா ஏற்றுக்குவானா? தருதலைகளும் திருடர்களும் நல்லவர்களோடு ஒப்பிட்டு பேசினால் யாராவது ஒத்துக்குவாங்களா? உலகமே ஏற்றுக்கொள்ளாத ஒன்று ஐநா சபை அப்படி ஒரு விதியை வைத்திருக்கிறது. உலக மனிதர்கள் அனைவரும் சமம். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் மனித உயிர்களை மதிக்கிறது. தொடக்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய அந்த பேருரையிலே சொன்னார்கள், இன்னும் வரலையே, என் ஜென்ரேட்டர் வேலை செய்கிறது இல்லையா? க்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய அந்த பேருரையில் மனிதர்களே என்று அழைத்தார்கள். அந்த மனிதர்களே என்று அழைத்ததில் மனித சமூகம் அத்தனையும் அடங்கும். எல்லாரையும் அழைத்து சொல்லுகிறார்கள், இன்ன திமாஅக்கும், நிச்சயமாக உங்களுடைய உயிர்கள், வ அம்வாலக்கும், உங்களுடைய உடைமைகள், வ அராலக்கும், உங்களுடைய மானம் மரியாதைகள், கண்ணியமானவைகள், பாதுகாக்கப்பட வேண்டியவைகள். இந்த நாளுக்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ, என்ன கண்ணியம் இருக்கிறதோ, அதே கண்ணியம் உங்களுடைய உயிருக்கு இருக்கிறது. இந்த ஊருக்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ, இந்த நாள் என்றால் எந்த நாள்? ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய அந்த பேருரை நிகழ்த்தப்பட்டது பெரும்பாலானவர்களுடைய கருத்துப்படி அரஃபாவுனுடைய கண்ணியமான 9வது நாள். ஒரு சிலர்களுடைய கருத்து அது 10வது நாள் யௌமுன் நஹர் என்று சொல்லப்பட்டாலும் கூட, பெரும்பாலானவருடைய கருத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரே ஒரு ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படுகின்ற ஹஜ்ஜிலே அரஃபாவுடைய மைதானத்திலே நின்று கொண்டு செய்த அந்த பேருரை தான் பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது. அப்போது கேட்கிறார்கள், இது என்ன நாள்? இது அரஃபாவுடைய நாள், கண்ணியமான நாள், இடம் கண்ணியமான இடம். அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே நின்று கொண்டு கேட்கப்படுகின்ற துஆக்கள் கபூல் செய்யப்படாது என்று எவனாவது நினைத்தால் அவன் பாவி ஆகிவிடுவான் என்று சுஃபியானு தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிற அளவுக்கு அந்த இடத்திலே கண்டிப்பாக கேட்கப்படுகிற துஆக்கள் கபூல் செய்யப்படுகின்ற கண்ணியமான இடம். நபிமார்கள், வலிமார்கள், நாதாக்கள் கால் பதித்த இடம் அது. பல லட்சக்கணக்கானவுடைய துஆக்கள் கபூலாக்கப்பட்ட இடம் அது. சரித்திர பிரசித்தி பெற்ற அந்த இடத்தில் பல்வேறு கராமத்துகளும் முஅஜிசாக்களும் நிகழ்த்தப்பட்ட அந்த இடத்தில் பெருமானார் கேட்கிறார்கள், இது என்ன இடம், என்ன நாள், எந்த ஊர் என்றெல்லாம் கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், இது மக்கா. மக்காவுக்கு என்ன கண்ணியம்? உலகத்தில் இருக்கின்ற இந்த பூமியினுடைய அனைத்து பகுதிகளை விட ஒரு சிறந்த இடம் காபத்துல்லா இடம் பெற்றிருக்கின்ற இடம் அது. அந்த நாள் சிறப்பான நாள், அந்த இடம் சிறப்பான இடம். அந்த மாதம் துல்ஹஜ்ஜினுடைய மாதம், அதுவும் சிறப்பான மாதம். இந்த நாளுக்கு என்ன சிறப்போ, என்ன கண்ணியமோ, இந்த ஊருக்கு என்ன கண்ணியமோ, இந்த இடத்திற்கு என்ன கண்ணியமோ,
இந்த இடத்தில் இந்த லா உக்ஸிமு பிஹாதல் பலது என்று அல்லாஹ் எந்த ஊரை சத்தியம் செய்து சொல்லுகின்றானோ அந்த ஊரினுடைய கண்ணியம் எப்படியோ அதே போன்றுதான் உங்களுடைய உயிர்கள் கண்ணியமானவைகள், உங்களுடைய உடைமைகள் கண்ணியமானவைகள், உங்களுடைய மானம் மரியாதை கண்ணியமானவைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை எப்படி கண் போன்று பாதுகாக்கின்றோமோ அது போன்று உலக மாந்தர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவைகள், கண்ணியமாக்கப்பட வேண்டியவைகள். ஹுர்மத் யௌமிக்கும் ஹாதா வஷஹரிக்கும் ஹாதா வபலதிக்கும் ஹாதா. இதையெல்லாம் சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட பேருரை கடைசியாக கேட்கிறார்கள், நான் ஒரு நபியாக அனுப்பப்பட்டேன், என்னுடைய ரிசாலத்தை தூதுவத்துவத்தை உங்கள் மத்தியிலே நான் எத்தி வைத்து விட்டேனா இல்லையா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் தாங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள். பல்லக்த ஹல் பல்லக்து என்று கேட்டார்கள். பல்லக்த யா ரசூலல்லாஹ். உடனே அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத். இந்த கூட்டம் யார் தெரியுமா? சாட்சிக்கு உகந்தவர்கள். ஷுஹதாவுல்லாஹி அலன்னாசி, இவர்களெல்லாம் மனிதர்களுக்கு சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற உம்மத்தை சார்ந்தவர்கள். வகதாரிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸத்தன் லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ். சாட்சிக்கு தகுதி பெற்ற அருகதையுள்ள இந்த சமூகம் சொல்லுகிறது, நான் என்னுடைய ரிசாலத்தை ஒப்படைத்து விட்டேன், யா அல்லாஹ் நீ சாட்சி, அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத். 3 முறை சொன்னார்கள். 23 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை அந்த பேருரையிலே உள்ளடக்கி மக்கள் மத்தியிலே சொல்லி முடித்ததற்கு பிறகு, இதுதான் என்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய சுருக்கம் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த பேருரையினுடைய சாராம்சம் என்னவென்று. ஒரு வசியத் என்பது மரண தருவாயிலே ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை சார்ந்தவர்களுக்கு வசியத்து செய்யும் போது வாழ்நாள் முழுவதும் எதை லட்சியமாக கொண்டிருந்தார்களோ அந்த லட்சியத்தை தான் அவரிடத்திலே ஒப்படைப்பார்கள். 23வது ஆண்டு 13 ஆண்டு காலங்கள் மக்காவில், 10 ஆண்டு காலங்கள் இங்கே மதீனா பதியிலே அவர்கள் செலவழித்தார்களே, இன்னும் இந்த துல்ஹஜ் முடிந்தால் அந்த 10 முடிந்துவிடும். 23வது ஆண்டினுடைய கடைசி பகுதியில் இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்திலே இந்த பேருரையிலே நிகழ்த்திவிட்டு சொல்லுகின்றார்கள், நான் என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் உங்களிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். அல்லாஹ்வும் ஆயத்து இறக்கினான், அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைக்கு உங்களுடைய தீனை முழுமையாக ஆக்கிவிட்டேன். அப்படின்னா இதுக்கு முன்னால் குறையுள்ளதாக இருந்துச்சா? குறையுள்ளதல்ல. காலத்திற்கு தக்கவாறு, சமூகத்தினுடைய மாற்றங்களுக்கு தக்கவாறு சிற்சில மாற்றங்கள் அவ்வப்போது ஏற்படுத்துவது வழக்கம். அது இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் குறை இருந்துச்சுன்னு அர்த்தம் அல்ல. 3 வயசில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு துணியினுடைய அளவெடுக்கும் போது ஒரு அளவு எடுக்கிறாங்க. அதே குழந்தை 5 வயசு ஆகும்போது வேற ஒரு அளவு எடுக்கிறாங்க. அந்த குழந்தை 10 வயசு ஆகும்போது இன்னொரு அளவு எடுக்கிறாங்க. ஒரு 25 வயது ஆனதற்கு பின்னால் ஒரு அளவு எடுக்கிறாங்க. அதனுடைய உயரம் இனிமேல் கூடாது. வளர்ந்துக்கிட்டே வந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட நிலையில் போய் நின்று விடும் அல்லவா? அப்படின்னா இதுக்கு முந்தி குறையா இருந்துச்சு, இப்பதான் கரெக்டா இருக்குதுன்னு அர்த்தமா? இல்லை, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸுக்கு அளவு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்து மக்களுக்கு தகுந்தவாறு சட்டங்கள்,
ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திற்கு தகுந்தவாறு சட்டங்கள், அதற்கு முன் தோன்றிய நபிமார்களுடைய சமூகத்தவர்களுக்கு தகுந்தாற் போல சட்டங்கள், இப்படியே சட்டங்கள் அவ்வப்போது மாற்றம் பெற்று கடைசியாக ஒரு கம்ப்ளீட் ஸ்டேஜிலே வந்ததற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா இந்த தீன முஹம்மது என்று சொல்லப்படுகின்ற முஹம்மதுன் நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நுபுவத்தை பரிபூர்ணமான நுபுவத்தாக, பரிபூர்ணமான ஒரு ஷரியத்தாக, பரிபூர்ணமான ஒரு உம்மத்தாக அல்லாஹ் ஆக்கி தந்தான். அக்மல்து லக்கும் தீனக்கும், முடிஞ்சிருச்சு. அத்மம்து அலைக்கும் நிஅமதி, நான் கொடுக்க வேண்டிய எல்லா நிஅமத்தையும் முழுசாக கொடுத்துட்டேன். ரலீத்து லக்கும் அல் இஸ்லாம் தீனன், இஸ்லாத்தை உங்களுக்கு சன்மார்க்கம் என்று நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட தீனை அல்லாஹ் ஒப்படைத்தான். இனி இதில் மாற்றம் செய்கிறதெல்லாம் வழி இல்லை. எல்லாம் செய்ய வேண்டிய மாற்றங்கள் எல்லாமே செய்து முடித்து விட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய டிக்ளரேஷன் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே நடந்தது. லட்சத்திற்கு மேற்பட்ட சஹாபிகள் ஒன்று கூடி இருந்த சமயம், இந்த கருத்துக்களை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். வல் யுபல்லிகு ஷாஹிது வல் காயிப், இங்கே இருக்கின்றவர்கள், வந்திருக்கின்றவர்கள், வராதவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். இந்த காயிப் என்பதற்கு என்ன பொருள், வராதவர்கள் என்பதற்கு என்ன பொருள்? இதே மதீனாவில் இருக்கின்றவர்களிலே சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள், சிலர் இங்கே வராமல் இருக்கிறார்கள். மக்காவில் இருக்கின்ற சிலர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், சிலர் வராமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள் என்ற கருத்தும் இருக்கிறது. இந்த அரபு நாட்டிலே இல்லாமல் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளிலே இன்றைக்கு இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, இனிமேல் 1000 ஆண்டுகளுக்கு பின்னாலே வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் இந்த கருத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அந்த வேலையைத்தான் நாம் இப்போது 1400 ஆண்டுகளுக்கு பின்னாலே செய்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட ஒரு உத்தரவு, வல் யுபல்லிகு ஷாஹிது வல் காயிப. இங்கே வந்திருக்கின்றவர்கள், வராத சமுதாயத்தினர்கள் எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பின்னாலே வந்தாலும் சரி, என்னுடைய கருத்தை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. பல்லிகு அன்னி வலு ஆயத்தன், ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்னை பற்றி நீங்கள் மக்களுக்கு விளம்பித்தாருங்கள். ஒரு திறந்த புத்தகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. தாழ்த்தப்பட்ட அறைக்குள்ளே ஒரு கணவனும் மனைவியும் செய்கின்ற செய்கைகள் கூட விளம்பி தரப்படுகின்றன. எதிலுமே பரம்பொருள் என்றோ ரகசியம் என்றோ ஒரு குறிப்பிட்ட பாட்டை பப்ளிக்கிலே வைப்பது, இன்னொரு பாட்டை வீட்டுக்குள்ளே முடக்குவது என்ற வரலாறு அல்ல பெருமானாருடைய வரலாறு. என்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உலகம் முழுவதும் சொல்லுங்கள். அதற்கான ஒரு ஸ்டடி கிளாஸ் என்று சொல்லுங்கள், அதற்கான ஒரு அமானிதத்தை ஒப்படைக்கின்ற வேலை என்று சொல்லுங்கள், அதற்கான சாராம்சத்தை டிக்ளேர் பண்ணினார்கள் என்று சொல்லுங்கள், உலகத்திற்கு தேவையான விதிகளை ஒப்படைத்தார்கள் என்று சொல்லுங்கள். எல்லாமே பொருந்தும். அற்புதமான ஒரு பேருரை ஹஜ்ஜத்துல் விதாவுடைய பேருரை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஜாஹிலியத்தான காலம்ங்கிறது என்ன தெரியுமா? ஒரு சின்னஞ்சிறு பிரச்சனை, காலம் மிதிச்சுட்டான் ஒருத்தன், அவ்வளவுதான் போர்க்களத்தில் மோதிக்குவானும். ஒரே ஒரு வார்த்தையால் தன்னுடைய குடும்பத்தை, கோத்திரத்தை ஒருவன் இழிவாக பேசிவிட்டான் என்றால் களம் காணுவார்கள், போர்க்களம். வால்முனையிலே பொருந்திக் கொள்ளுவார்கள், ஆயுதங்களை ஏந்துவார்கள். ஒரு தடவை அல்ல, பல்லாண்டு காலங்கள் இந்த போர் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பல்லாண்டு காலங்கள். பழிவாங்க வேண்டியவன் மரணித்து விட்டான் என்றால் அவனுடைய பிள்ளைகள் வந்து பழிவாங்குவார்கள். எனவே பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் பழிவாங்குகின்ற எண்ணத்தை ஊட்டுவார்கள். சின்ன குழந்தையா இருப்பான், எங்க தாத்தாவுக்கு பழிவாங்காம நான் விடமாட்டேன்னு சபதம் எடுப்பான். அப்படி ஒரு காலம் இருந்தது.
மனித வாழ்க்கையாக வாழ்ந்தார்கள். திருடிக்கொண்டு செல்லுவார்கள், பொருள்களை கபலீகரம் செய்வார்கள், அபகரித்து கொண்டு செல்லுவார்கள், உயிர்கள் சூறையாடப்படும், பொருளாதாரங்கள் சின்னாபின்னமாக ஆக்கப்படும், கற்புகள் நாசமாக்கப்படும், ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு சென்று சந்தையிலே விற்று ஆதாயம் தேடிக்கொள்ளுவார்கள், சின்னஞ்சிறு குழந்தைகளை கடத்தி கொண்டு செல்லுவார்கள், அழகிய பெண்களை கடத்தி கொண்டு சென்று விற்பனை செய்வார்கள். இதுவெல்லாம் ஜாகிலியத்தான காலத்தில் இருந்தவைகள். ஹஜ்ஜத்துல் விதாவுடைய சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பழிவாங்குகின்ற படலம் இன்றோடு என்னுடைய காலடியில் இட்டு மிதிக்கின்றேன் என்று சொன்னார்கள். அன்றோடு முடிவு கட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம்களாக மாறினார்கள். போர் செய்கின்ற இரத்த வெறியை மாற்றி அமைத்தார்கள். அவைகளெல்லாம் சத்தியத்திற்காக வேண்டி, சத்திய மார்க்கத்திற்காக வேண்டி சிந்தப்படுகின்ற ஒரு போராக அறிவித்தார்கள். அசத்தியத்தை சத்தியத்திற்கு மாற்றினார்கள். பாத்திலை ஹக்கென்று அறிவித்தார்கள். ஹக்கின் பக்கம் திருப்பினார்கள். இது ஹஜ்ஜத்துல் விதாவுடைய சாராம்சம். இது கண்ணியத்திற்குரியவர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கெல்லாம் இது போன்ற போர்க்குணம் இருக்க வேண்டும் என்று அவங்க செஞ்ச முயற்சி, உலகத்திலே மனித உயிர்கள் சூறையாடப்பட்டன, பெண்களுடைய கற்புகள் சூறையாடப்பட்டன. எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடைய பொருள்களுக்கு பாதுகாப்பு, அனைத்துக்கும் பாதுகாப்பு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய நாட்டிலே வாழுகின்ற ஒரு திம்மி காஃபிர். திம்மி காஃபிர்னா யாரு? ஒரு கிறிஸ்தவன் அல்லது யூதன் அல்லது வேற எந்த மதத்தை சார்ந்தவனோ அவன் ஒரு நாட்டிலே, நான் இந்த நாட்டினுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றேன், ஆனால் என்னுடைய உயிர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு தர வேண்டும் என்று சொல்லி அந்த ஊரினுடைய ஒரு பிரஜையாக நாட்டினுடைய வாழுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு திம்மி என்று சொல்வார்கள். ஒரு கிறிஸ்தவ திம்மி, ஒரு கிறிஸ்தவர், அவர்களுக்கென்று ஒரு நாடு, அவர்களுக்கென்று ஒரு கோத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு பிரசங்கம் செய்கின்ற போது சொன்னார்கள், இதோ உங்களுடைய மதம் பாதுகாக்கப்படும், உங்களுடைய ஆச்சாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவைகள், உங்களுடைய கனாயிசுகள், சர்ச்சுகள் பாதுகாப்புக்குரியவைகள், வஸலீபுக்கும் உங்களுடைய சிலுவைகள் பாதுகாக்கப்படும், லா யுன்கசு ஃபீ அம்ரிஹி, அதில் எந்த குறைவையும் ஏற்படுத்தப்படாது, அந்த சிலுவையை சிதைக்கப்படாது, அந்த சிலுவைக்கு குறைவுகள் நஷ்டங்கள் ஏற்படுகிற வகையில் எதுவுமே செய்யப்படாது. உங்களிலே இருக்கின்ற ஸஹீஹிஹிம் வ மரீலிஹிம், நோயுற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமானவர்களாக இருந்தாலும் சரி, முழு பாதுகாப்பு இந்த நாட்டில் இருக்கிறது. உங்களுடைய மார்க்கத்திற்கு பாதுகாப்பு இருக்கிறது, மத சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது, எல்லா வகையான பாதுகாப்பும் உங்களுக்கு இருக்கிறது என்று அறிவித்தார்கள். யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நாள் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படை திரட்டி கொண்டு போகிறாங்க. படை புறப்பட்டு செல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸாமா கொஞ்சம் நில்லு என்றார்கள். நின்றார்கள். நான் சில நசியத்தை செய்கிறேன், கேட்டு போங்க என்று சொன்னார்கள். அது அந்த ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய சுருக்கம். அது சொன்னார்கள், அறப்போருக்காக வேண்டி, ஜிஹாதுக்காக வேண்டி நீங்கள் செல்லுகின்றீர்கள், அநியாயமாக யாரையும் கொன்று விடாதீர்கள், உங்களுடைய அமானிதங்களை முறையாக நீங்கள் ஒப்படைக்க வேண்டும்,
காஃபிர்களுடைய குழந்தைகளை கொன்று விடாதீர்கள். காஃபிர்களிலே வயது முதிர்ந்த மூதாட்டிகளை கொன்று விடாதீர்கள். அவருடைய வழிபாட்டு தலங்களை இடித்து விடாதீர்கள். அநியாயமாக அவருடைய பொருள்களை அபகரித்துக் கொள்ளாதீர்கள். சத்தியத்திற்கு மாற்றமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து விடாதீர்கள். அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவைகளை மட்டுமே செய்துவிட்டு திரும்புங்கள் என்று நசியத்தை சொல்லி அனுப்புகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித உயிர்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லி வருகின்றேன். நஜ்ரான் தேசத்து கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்ட கருத்தும் இதுதான். உங்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படும். நீங்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கின்றீர்கள். என்னுடைய அரவணைப்பில் நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய மதப்படி சுதந்திரத்தோடு நீங்கள் வாழலாம். ஜிஸ்யா என்ற கப்பம் மட்டும் நீங்கள் கட்ட வேண்டும். இந்த நாட்டிலே முழு பாதுகாப்பு உண்டு. உங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. வழிபாடுகளுக்கு பாதுகாப்பு உண்டு. நீங்கள் உங்களுடைய மதப்படி நடந்து கொள்ளலாம். உங்களுக்கு கருத்து சுதந்திரம் வழங்கப்படும். எல்லா வகையான சுதந்திரங்களும் வழங்கப்படும். உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்பது கிடையாது. உங்களுடைய பதவிகள் இறக்கப்பட மாட்டாது. எல்லாவற்றையும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எல்லாத்தினுடைய சுருக்கம் தான் நான் வாசித்த இந்த ஹதீஸில் இருக்கிறது. உங்களுடைய உயிர்கள் உடைமைகள் அனைத்துக்கும் பாதுகாப்பு உண்டு. முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, காஃபிர்களாக இருந்தாலும் சரி. இதை ஹல்ஃபுல் ஃபுதூல் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்திருக்குது. அதை நீங்கள் விளங்கினீங்கனாலே போதும். இதெல்லாம் மதங்களுக்கு அப்பாற்பட்ட, மார்க்கங்களுக்கு அப்பாற்பட்ட, மனிதாபிமானத்திற்கு உட்பட்ட செயலுங்கிறத நம்ம விளங்கிடலாம். ஹஜ்ஜத்துல் வதால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த கருத்து செயல் வடிவத்திலே முன்னாலேயே வந்துருச்சு. நுபுவத்துக்கு முன்னாலேயே நபி அவர்கள் வாலிப பருவமாக இருக்கிற போது ஃபதுல் இப்னு ஃபலாலா, ஃபதுல் இப்னு வதாஅ, ஃபுலைல் இவர்கள் ஃபதுல் என்ற 3 பேர்கள் சேர்ந்து ஒரு சங்கம் அமைத்தார்கள். இஸ்லாமிய வாலிபர் சங்கம்னு அமைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி வாலிபர் சங்கம். அது இஸ்லாம் இன்னும் வரல. நபி அவங்களுக்கு நுபுவத்தும் கிடைக்கல. நபி அவர்கள் ஒரு வாலிபர் சங்கம் துவக்கப்பட்டது. அந்த சங்கத்திலே முதல் அடி என்ன தெரியுமா? ஐநா சபையெல்லாம் பிச்சை எடுக்கணும். முதல் வாசகம், அநியாயம் செய்வதை தடுப்போம். அநியாயத்திற்கு உட்படுத்தப்பட்டவர்களை வஅன்னன் நஸ்ரலில் மக்லூப், யார் அநியாயத்திற்கும் அக்கிரமங்களுக்கும் உட்படுத்தப்பட்டார்களோ அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். இந்த ஊருடைய அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் சுதந்திரமாகவும் சுபிட்சமாகவும் வாழ்வதற்கான எல்லா வகையான முஸ்தீபுகளையும் நாம் எடுப்போம். அல்லாஹ் யுகீம பிபத்னி மக்கத வாலிம், மக்காவினுடைய உள்பகுதியில் எந்த ஒரு துஷ்டன், அநியாயக்காரன், அக்கிரமக்காரன் யாரும் இங்கே தங்கக்கூடாது. வாலிபர்கள் செய்த ஒப்பந்தம் இது. மூட்டையை சுமக்க முடியலையா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்து சென்று கொடுத்து விட்டு வருவார்கள். கடகண்ணிகளுக்கு போக தெரியலையா, அவங்க போய் கொடுத்துட்டு வருவாங்க. ஃபதுல் இப்னு வதாஅ அப்படித்தான், ஃபதுல் இப்னு ஃபலாலா அப்படித்தான் பொது சேவை செய்தார்கள். இங்கே முஸ்லிம் என்று பார்த்தார்களா? இல்லை. மதம் என்பதற்கு அப்பாற்பட்டு எல்லோரும் ஒரே தாய்க்குலத்தை போன்று இருந்தவர்கள்.
மதம் மார்க்கங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த காலகட்டத்திலேயே மனிதாபிமானத்தோடு வாழ்ந்த சொல்லிக் கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்திற்கு பின்னாலே ஹஜ்ஜத்துல் விதாயிலே வஃபாத்துடைய சமயத்தில் கொஞ்சம் முன்னாலே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் காலமெல்லாம் இது பரிகணிக்கும், இது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, கவனிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஐநா சபையினுடைய 16வது விதி என்ன தெரியுமா? மனிதர்கள் எல்லோருக்கும் சம உரிமை வழங்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சம உரிமை வேண்டும், சம அந்தஸ்து வேண்டும், சமூக அங்கீகாரம் வேண்டும். இவைகளெல்லாம் 16வது ஷரத்து விதி. இதிலே மனிதாபிமானமற்ற தண்டனை கூடாது ஒரு வார்த்தை. இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் ஒரே போல உரிமை எப்படி கொடுப்பது? திருடனுக்கு எந்த தண்டனையும் இல்லையா? நாம் கேட்போம் அல்லவா? ஐநா சபையினுடைய விதி சொல்லுகிறது, மனிதாபிமானமற்ற எந்த தண்டனையும் கூடாது. திருடுனா கையை வெட்டு, ஜினா செஞ்சிட்டானா கசையடி கொடு, கல்யாணம் முடித்தவனா கல்லான் அடித்து கொண்டு விடு. சட்டம் சொல்லுகிறோம் அல்லவா? இதை காட்டுமிராண்டித்தனம் என்று வர்ணிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருப்பதைப் போல அன்றைக்கும் இருந்தவர்கள் இந்த வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். காட்டுமிராண்டித்தனமான இந்த சட்டம், அதை மனிதாபிமானமற்ற எந்த விதமான நடவடிக்கையும் இருக்கக்கூடாது. ஆனால் இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. குர்ஆன் சொல்லுகிறது, வலா தஅகுதுகும் பிஹிமா ரஅஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். இந்த இரக்கம், தயவு, தாட்சண்யம் என்பது மார்க்க விஷயத்தில் உங்களை கெடுத்து விட வேண்டாம், உங்களை பிடித்து விட வேண்டாம். என்ன அர்த்தம்? ஜினா செஞ்சிட்டான், திருடிட்டான், இப்போ கருணை காட்டி தெரியாமல் ஏதோ காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு திருடிட்டான், விட்டுருங்க பாவம், ஒரு உயிரை கொள்றீங்களே, ஒரு கையை வெட்டுறீங்களே, இந்த இரக்கம் வேண்டாம் அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதாபிமானமற்ற தண்டனை யாருக்கும் கூடாது என்று சொல்லுகின்ற இந்த ஐநா சபையினுடைய சட்டத்துக்கு எதிராக ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய அறிவிப்பு சொல்லுகிறது, யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த குற்றம் செய்தாலும் சரி அந்த குற்றத்திற்குரிய தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். அந்த பட்டியல் நீளுகிறது. திருடாக இருந்தால் இது, விபச்சாரமாக இருந்தால் இது, எட்டுக்கட்டாக இருந்தால், அவதூறுகளாக இருந்தால் இன்னது என்று சட்டங்கள், ஹுதூதுகள், குற்றவியல் சட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. மனுஷனுக்கு மானம் மரியாதை ஒரு பக்கம், உயிர் உடைமை இன்னொரு பக்கம். இந்த உயிருக்கும் உடைமைக்கும் மானம் மரியாதைக்கும் பாதுகாப்பு வேண்டும். உயிர் பறிபோகுதா, உயிருக்கு உயிர் பழிவாங்கு, கிசாஸ். உடைமைக்கு ஆபத்தா, திருடுறானா கையை வெட்டு. மானம் மரியாதைக்கு பாதுகாப்பு வேண்டும். மானம் மரியாதையை கெடுக்கிறானா அவனுக்கு கசையடி கொடு, இல்லையானால் கல்லால் எறிந்து கொலை செய். ஏன்? மனிதனுக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான இந்த மூன்றும், உயிர், உடைமை, அவனுடைய மானம் மரியாதை, இந்த மூன்றும் கவனிக்கப்பட வேண்டியவைகள். ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய பேருடைய சாராம்சம் இதுதான். எனவே ஐநா சபையினுடைய சிலவைகள் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. 25வது விதி என்ன சொல்லுகிறது தெரியுமா? நிக்காஹ் முடித்து உடல் உறவு கொண்டு பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை, ஜினாவிலே பிறந்த குழந்தை, இந்த ரெண்டுக்கும் சரிசமமான சமூக பாதுகாப்பு தர வேண்டும்.
சரிசமமான சமூக அந்தஸ்தை தர வேண்டும், சட்ட ரீதியான பாதுகாப்பு அதற்கு தர வேண்டும். ஓரின புணர்ச்சி, ஆண் ஆணை மறுவிக்கொள்வது, பெண் பெண்ணை புணர்ந்து கொள்வது, இந்த ரெண்டுக்கும் அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் வேண்டும் என்று ஐநா சபையினுடைய 25வது விதி சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா அன்று சொல்லுகின்றார்கள், இன்னலி நிசாயிக்கும் அலைக்கும் ஹக்கன், உங்களுடைய மனைவிமார்களுக்கென்று கொடுக்கப்பட வேண்டிய சில உரிமைகள் கடமைகள் உண்டு. ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் அல்லவர்கள் அல்ல. ஆணுக்கு சில உரிமைகள் அது முறையாக கொடுக்கப்பட வேண்டும், பெண்ணுக்கு சில உரிமைகள் அது முறையாக தரப்பட வேண்டும். ஆணுடைய உரிமைகள் கடமைகள், பெண்ணுக்குரிய உரிமைகள் கடமைகள். ஒன்றில்லை, சிம்பிளாக என்னன்னா, ஒருத்தனுடைய கடமையை நிறைவேற்றிட்டான்னா அந்த பெண்ணுடைய உரிமைகள் கிடைச்சிரும். இந்த பெண்ணுடைய கடமையை அவள் செஞ்சிட்டான்னா கணவனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைச்சிடும். அவன் தன்னுடைய கடமையை செய்யணும், கடமையை செஞ்சுட்டான் உரிமைகள் தானாக கிடைச்சிடும். இந்த தத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெண்கள் பலகீனமானவர்கள், வஸ்தௌஸௌ பின் நிசாஇ கைரன், பெண்கள் விஷயத்திலே என்னுடைய வசியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஃபஇன்னகும் மகல்துமூன பிஅமானத்தில்லாஹ், அந்த பெண்களை அல்லாஹ்வுடைய அமானிதம் கொண்டு நீங்கள் கைப்பற்றி இருக்கிறீர்கள். வஸ்தஅலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிமஹாரிமில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்ட வரையறைகளை அடிப்படையாக கொண்டே அந்த பெண்களை நீங்கள் கையகப்படுத்தி இருக்கின்றீர்கள், நிக்காஹ் செய்திருக்கிறீர்கள். எனவே அவரவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் சரிதான். ஆனால் இஸ்லாம் சொல்லுவது ஹலால அடிப்படையில் மட்டும்தான். ஹராமாக பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அங்கீகாரம், ஓரின புணர்ச்சிக்கு அங்கீகாரம், நிக்காஹ் முடித்தவனுக்கும் முடிக்காமல் ஜினா செய்கின்றவனுக்கும் ஒரே கண்ணோட்டம் என்கின்ற அங்கீகாரம் இஸ்லாத்தில் கிடையாது. உலகம் இன்றைக்கு பாராட்டுகிறது, நியாய உணர்வுள்ள சயின்டிஸ்டுகள் பாராட்டுகின்றார்கள். 40 விதிகளை கொண்டிருக்கின்ற ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய இந்த பேருரையில் இந்த 40 விதிகளும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை என்று பல அறிஞர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இன்று வரை மாற்றங்களுக்கோ மறுவுதல்களுக்கோ உட்படாத ஒரு பேருரை இந்த ஹஜ்ஜத்துல் விதாவுடைய பேருரை. பல முறை கை வைத்து திருத்தப்பட்டதான் ஐநா சபையினுடைய விதிகள், ஷரத்துக்கள். அந்த ஷரத்துக்களிலே மாற்றங்கள் செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து முத்திரை குத்தி விட்டார்கள். இதுதான், எந்த கொம்பனாலும் இதில் மாற்ற முடியாது. ஐநா சபை அப்படி அல்ல. நான் சொல்லுவது உலகளாவிய சட்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து பாருங்கள். ஹஜ்ஜத்துல் விதாவுடைய பேருரையையும் ஒவ்வொன்றாக எடுத்து பாருங்கள். மாற்றங்களே கிடையாது. பெண்களுக்கான முழு உரிமையை இஸ்லாம் வழங்கியது. ஆனால் பெண்களுக்கான சுதந்திரத்தை முழுமையாக வழங்க வேண்டும் என்ற ஐநா சபையினுடைய 25வது தீர்மானம் முழு சுதந்திரம் என்று சொல்லுகிறதே, அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. நிர்வாணமாக ஒரு பெண் செல்லுவதற்கு உரிமை கோருகின்றாள் என்று சொன்னால் அதற்கு ஐநா சபை அனுமதிக்கிறது, இஸ்லாம் அனுமதிக்காது. நிர்வாணமாக சென்ற பெண்கள் சென்ற ஒரு ஊர்வலத்திற்கு கோர்ட் அனுமதி வழங்கி இருக்கிறது. அது அவர்களுடைய ஹியூமன் ரைட்ஸ் உரிமை என்று சொல்லி இருக்கிறது.
இந்த அளவுக்கு சுதந்திரத்தை இஸ்லாம் வழங்கவில்லை, வழங்காது. பெண்களுக்கென்று சில கட்டுப்பாடுகள் உண்டு, வரைமுறைகள் உண்டு. அதற்குள் அவர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும். தன்னுடைய கட்டிய கணவனிடத்திலே சுதந்திரமாக இருக்கட்டும். கண்டவரிடத்திலெல்லாம் சுதந்திரமாக இருப்பதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ஜினா பெருத்து போன இந்த காலகட்டத்தில் எண்ணி பார்க்கின்றோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய கற்பொழுக்கத்திற்கு கொடுத்த வெகுமதி, கண்ணியம் உலகத்தில் எந்த ஒரு சமூகமும் கொடுக்கவில்லை. எங்கு வேணாலும் எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மத சுதந்திரம் இருக்கிறது, சரி இருக்கிறது, இருக்கட்டும். வெளியிலே செல்வதற்கு, சம்பாதிப்பதற்கு, கல்வி கற்றுக்கொள்வதற்கு உரிமை இருக்கிறது, இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் சில வரைமுறைகள் உண்டு, சில கட்டுப்பாடுகள் உண்டு. ஆயிரத்தி 1985 பீஜிங்கில் நடைபெற்ற ஒரு மாநாடு, அதற்கு பின்னாலே 2002 நடைபெற்ற ஒரு மாநாடு, ரஷ்யாவினுடைய அதிபர் கலந்து கொள்ள மிகப்பெரிய உச்ச மாநாடு. இந்த உச்சி மாநாடுகளில் எல்லாம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாக கருதப்பட வேண்டும். அன்றைய காலத்து ரஷ்ய அதிபர் கோர்பச்சேவ் என்று சொல்லப்படுகின்ற ரஷ்யாவுடைய அதிபர் ஒரு கருத்து வெளியிட்டார். 1985 ஆண்டு சைனாவிலே பீஜிங்கிலே நடைபெற்ற மாநாட்டினுடைய தீர்மானம் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்பதை அறிவிக்கிற அதே நேரத்தில் சம்பாதிக்கும் உரிமை அவர்களுக்கு உண்டு என்றும் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நான் எண்ணி பார்க்கின்றேன், பெண்களால் பொருளாதாரத்தை நாம் பெற்றுவிட்டோம், பொருளாதார பெருக்கம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் நம்முடைய ஃபேமிலி சிஸ்டம் நாசமாகி போய்விட்டது. நான் ஒரு இயக்கத்தை உலகளாவிய அளவில் நான் ஆரம்பிக்க இருக்கிறேன். பெண்களை வீட்டை விட்டு வெளியேற்றிய அந்த இயக்கத்திற்கு எதிராக நம்முடைய ஸ்டேட்டஸை பாதுகாக்கின்ற அளவில் வெளியேறி போன பெண்களை மீண்டும் வீட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு இயக்கத்தை நான் ஆரம்பிக்க இருக்கிறேன் என்று கோர்பச்சேவ் ரஷ்ய அதிபர் ஒரு கருத்தை வெளியிட்டார். வரலாற்றிலே பதிக்கப்பட்டிருக்கிற உண்மைகள். இன்றைக்கு பெண்கள் பொருளாதாரம் பெருத்து போச்சு, உண்மைதான். இதனுடைய பலன் என்ன தெரியுமா? ஜினா பெருத்து போய்விட்டது. அலுவலகங்களிலே செல்லுகின்ற பெண் ஒரு ஆணுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளுகிறாள். பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிற உறவு ஏற்படுகிறது, அது முற்றுகிறது. சில நேரத்திலே பிரிந்து போய்விடுகிறது. முற்றி போனால் இவருடைய தாம்பத்திய உறவு முறிந்து போய்விடுகிறது. உண்மையான கணவனிடத்திலிருந்து அவள் பிரிந்து போகிறாள். பல குடும்பங்கள் தெருவிலே நிற்கின்றன. ஹராமான குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நிக்காஹ் தேவையில்லை, எவனாவது ஒரு ஆண் கிடைத்தால் போதும் என்கிற நிலை இன்றைக்கு உருவாகிவிட்டது. ஜினா என்பது ஒரு பாவம் இல்லை என்கிற நிலைக்கு சமூகம் வந்துவிட்டது. தன்னுடைய பிள்ளையையே பெற்றெடுத்த தாய் கூட்டி கொடுக்கின்ற ஈனத்தனமான செயல் இன்றைக்கு மலிந்து போய்விட்டது. புருஷனுக்கு முன்னாலேயே மனைவியை கற்பழிக்கிற நேரத்தில் பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்ற பன்றியனுடைய புத்தி மனிதனிடத்திலே வந்துவிட்டது. எந்த குழந்தையாக இருந்தால் என்ன, அந்த குழந்தைகளுக்கு முழு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லுகின்ற ஐநா சபையினுடைய விதி இங்கே கவனிக்க வேண்டும். மோசமான இந்த விதியினால் உலகம் எப்படி நாசமடைந்து கொண்டிருக்கிறது.
மனிதன் மிருகமாக மாறி போய்விட்டான். ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்ற காரணத்தினால் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ மதிப்பதில்லை. 10 கல்யாணம் நடந்தால் வெளிநாடுகளில் 8 முறிவு தலாக் ஏற்பட்டது. அதுவும் இன்னைக்கு தலாக்கை விட ஹுல்லா அதிகமாகிருச்சு. ஹுலாங்கிறான். பொம்பளை என்ன நினைக்கிறான்டா, உனக்கு மட்டும்தான் தலாக்கு விட தெரியுமா, எனக்கு ஹுலா விட தெரியும். ஹுலா விடுறதில்ல, ஹுலா கேட்டு வாங்குறது. ஹுல்னா கழட்டுறதுன்னு அர்த்தம். என்னை கழட்டி விட்டுரு அப்படின்னா தலாக்கு சொல்லி என்னை கழட்டி விடுன்னு அர்த்தம். இவன் என்ன நினச்சிக்கிறான், அவன் தான் விட தெரியுமா, எனக்கும் தலாக்கு விட தெரியும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஆக மொத்தத்தில் குடும்பத்தினுடைய ஃபேமிலி சிஸ்டம் நாசமாகி விட்டது. தன்னுடைய புருஷனுக்கு எப்படியோ தெரிகிறாள். வெளியிலே புறப்பட்டு செல்லுகின்ற போது தன்னுடைய ஆடை அலங்காரங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறார். குர்ஆன் வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, உங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தாதீர்கள். ஆனால் பெண்கள் இன்றைக்கு பியூட்டி பார்லருக்கு சென்று தன்னுடைய அங்கத்தை எல்லாம் அழகையெல்லாம் அலங்காரமாக, அழகு வேற அலங்காரம் வேற, அழகை அலங்காரமாக ஆக்கி மேக்கப் செய்து காசு கொடுத்து தன்னை அலங்கரித்து தன்னுடைய உடலை அடுத்தவன் பார்த்து ரசிக்கும் அளவுக்கு வெளியிலே நடமாடுகின்ற மிருக புத்தி படைத்த கேவலமான பெண்கள் நடமாடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தை நாம் பார்க்கிறோமே. இதற்கெல்லாம் காரணம் பெண்களுக்கான முழு சுதந்திரம்தான். இந்த சுதந்திரத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சுதந்திரம் என்பது வேண்டியதான், அது குறிப்பிட்ட அளவோடு இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களையே வீட்டிலே முடங்கி இருங்கள் என்று சொன்னார்கள். யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, உங்களுடைய முகத்தை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்ற காரணத்தினாலே முகத்திற்கு திரையிடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றுதான் வட்டிக்கு முடிவு கட்டப்பட்டது. இன்னர் ரிபா தஹத கதமைய மௌதூஉன் அவ்வலு மா யுபதவு பிஹி ரிபா அம்மி அப்பாஸ். என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸனுடைய வட்டி பாக்கி அனைத்தையும் என்னுடைய காலடியில் இட்டு மதிக்கிறேன். அன்னைக்கு வட்டின்னா என்ன தெரியுமா, 1 லட்ச ரூபா வாங்குறான்னா வட்டி கட்டலை 5% வைங்க, 1,05,000 ரூபா தரணுமல்ல. இந்த 1,05,000 ரூபாய்க்கு அடுத்தடவு வட்டி போடுவான். இந்த 1,05,000 ரூபாய்க்கு ஒரு வட்டி வருமல்ல, அதை கட்டணும். அவன் கட்டலைன்னு சொன்னால் அசலோடு சேர்ந்துடும். இப்படியே சேர்ந்துக்கிட்டே போகும். அந்த 1 லட்சம் 2 லட்சம் ஆயிரும். அதுக்கு வட்டி கட்டணும். ஜாஹிலி ரிபல் ஜாஹிலியா ஹஜ்ஜத்துல் விதாயிலே அந்த பேருரையினுடைய சாராம்சம், வட்டி பாக்கியை விட்டு விடுங்கள். ஒரு வலக்கும் ரூசு அம்பாலிக்கும், உங்களுடைய அசல் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். லா தத்லிமூன், நீங்களும் அநியாயம் செய்ய வேண்டாம். வலா துத்லமூன், நீங்கள் அநியாயம் செய்யப்படவும் வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமான சம்பாத்தியத்தை தடுத்தார்கள். அன்றைக்கே காலடியிட்டு மிதித்தார்கள். நான் இப்போது 2-3 சொல்லி இருக்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொன்றையும் விரித்து பேசுவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் என்று என்னுடைய நேரம் முடிவடைகிறது என்பதனாலே நான் இத்தோடு சுருக்கிக் கொள்ளுகின்றேன். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த நாள் நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். அவர்களுக்கு நிறைய ஸலவாத்துக்கள் சொல்ல வேண்டிய நாள். இன்றைக்கு உங்களால் முடிந்தவரை 1000மோ 2000மோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸலவாத்துக்களை சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத்தினுடைய ஒரு சிறு அடையாளமாக அது இருக்கட்டும். இன்றைய நாள் நமக்கு மகிழ்ச்சிகரமான நாள். நீங்கள் 11ன்னு நினைக்காதீங்க, இந்தியா பூராவுமே 12 தான். இன்றைக்கி நாம் 12வது நாளில் தான் இருக்கிறோன்னு நினச்சிக்கோங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த 12வது நாள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இந்த ரபியுல் அவ்வல்
11வது நாள் ஒரு படையை அனுப்பி வைக்கின்ற போது ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய இந்த சுருக்கத்தை அந்த படைக்கு உபதேசமாக வழங்கியது ஒரு உபதேசம் இருக்கிறது, சொல்லுவதற்கு நேரமில்லை. எனவே சொல்லுகின்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பேருரை எனக்கு தலைப்பாக தரப்பட்டது. அங்கங்கே முக்கியமான இடங்கள் மட்டும் நான் உங்களிடத்தில் சுட்டி காட்டினேன். துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சரியான மஹப்பத்தை, அவர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அவருடைய ஷஃபாஅத்துக்கு உரித்தான மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.